நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இந்த நிலையில் அது எங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு நாங்கள் அதை நம்ப முடியாது. தாவேகா தனி பெரும்பான்மை பெறவில்லை, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான பெரும்பான்மை பெறவில்லை. அப்படி என்றால் மக்கள் முழுமையாக அவரை அங்கீகரிக்கவில்லை என்று தான் தெரிகிறது. அவருடைய பிரச்சனையை அவர் தான் எதிர்கொள்ள வேண்டும். அதில் எங்களுக்கு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இப்போ தாவேகா அழைப்பு விடுத்தால் விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? அது யூகமா ஒரு கேள்விக்கு நான் எப்படி யூகமா பதில் சொல்ல முடியும்? நீங்க எதிர்பார்த்த பிரதான நோக்கமே பாஜக அதிமுகவை அது ரைட்டு வீழ்த்தணுங்கிறது தான். நாங்கள் வீழ்த்திட்டோம், அதிமுக பாஜகவை வீழ்த்திட்டோம். எங்களுடைய டார்கெட் அதுதான். அதில் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அவங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை மட்டும்தான் பேசினோம். டிவிகேவை பற்றியோ விஜய் அவர்களை பற்றியோ நாங்கள் பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை தான் என்பது தான் உண்மை. நாங்கள் பண்ண பிரச்சாரம் எங்களுக்கு மட்டும் பயனில்லாமல் அந்த தரப்பும் அந்த மதசார்பின்மை அல்லது மதசார்பற்ற சக்தியில் கிடைக்க வேண்டிய வாக்குகள் சிதறி இருக்கின்றன. அதனால் தான் எங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மெஜாரிட்டி கிடைக்காமல் போய்விட்டது என்று நான் கருதுகிறேன். இதை நீங்கள் தாவேகா தான் கேட்கணும் இந்த கேள்வியை. நீங்கள் என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு போதிய மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு அவங்கள கேளுங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில எதிர்க்கட்சி வரிசையில தான் இருக்கும்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்படிதான் பயணிப்போம்.